ஹாய், நான் உங்கள் டாக்டர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியில் டென்டல் கேர். ப்ரெக்னன்சியில் டென்டல் கேர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான். 100% இல்லைங்க, 200% ப்ரெக்னன்சியில் டென்டல் கேர் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட மற்ற ஹெல்த் செக்கப்ஸோட டென்டல் செக்கப்ஸும் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, டென்டிஸ்ட் கிட்ட போகிறீங்க, இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போவே சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் நடக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் உங்களோட டென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகலாம். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, நார்மலாக டென்டல் ஹைஜீன் நல்லா வச்சுருக்கிறவங்களுக்கே கம் ப்ளீடிங் இருக்கும், கம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வீங்கும், கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், நிறைய கொப்பளம் வரும், ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், டியூ டு வாமிட்டிங், பேட் பிரெத், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். சரி, இது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு. ஓகே, நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, நீங்களும் டென்டல் செக்கப் எடுத்துக்கலாம். பட் உங்களோட டென்டல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னு உங்கள் டென்டிஸ்ட் சொன்னாங்கன்னா, யூ கேன் கெட் யுவர் ட்ரீட்மெண்ட் டன் இன் செகண்ட் ட்ரைமஸ்டர். எங்களால் உங்களுக்கு ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹார்மோன் இம்பேலன்ஸில் பெயின் அக்ரவேட் ஆகுது, ரொம்ப ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் சர்ஜிக்கல் மாதிரி இருக்குன்னா நாங்கள் பண்ண மாட்டோம். அது வில் டெல் யூ, இது மாதிரி அட்வைசபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் நார்மல் கிளீனிங், ஃபில்லிங், இது பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு பெயின் சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும். அதை நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டென்டல் கேர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். உங்களோட டென்டல் ஹைஜீன் ஏன் இம்பார்ட்டன்றதை தாண்டி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குழந்தைக்கு வாய் வழியாக தான் போகுது. ஸோ அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் ஜெர்ம்ஸையும் இன்ஜெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அது எப்போவுமே நல்லது கிடையாது. இன்னும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறேன், ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். தேங்க்யூ.